இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறது சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறோம் அப்படின்றத ஈஸி மெத்தடில் பார்க்கலாம். இதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தைச்சிடலாம். நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வர வேண்டியது இருக்குது. எல்லாமே கட் பண்ணுறது, தைக்கிறது எல்லாமே டீட்டெயில் வந்து தெரியப்படுத்த போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம எப்படி தைக்கிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச அந்த பேக் பீஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பிசுறு ஒரு ஃபோல்டிங் கீழ்ப்பக்கம் இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து கீழே ஒரு ஃபோல்டிங் வந்து மடித்து தையல் போட்டுடணும். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இதை டபுள் மடிப்பாக கூட நீங்கள் மடித்து தைக்கலாம். புதுசாக தைச்சி பழகிறவங்க வந்து முதல்ல இந்த பிசுரை மட்டும் முதல்ல ஒரு மடிப்பு மடித்து தைச்சி இங்கே தையல் போட்டுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பிசுறு மடித்து தையல் போட்டாச்சு. அடுத்து திரும்ப ஒரு ஃபோல்டிங் பண்ணி தையல் போட்டுக்கணும். இதை மடித்து தையல் போட்டாச்சு. ஸோ இடுப்பு வந்து தையல் போட்டாச்சு. அடுத்து வந்து இதை பாதியாக மடிச்சுட்டு அதில் பாதி மார்க் பண்ணிக்கிட்டு இது வந்து டாட் பிடிக்கணும், இடுப்பு டாட்டு. இது வந்து பின்னாடி வர பேக் பீஸு முதுகில் சென்டரில் போடுற டாட்டு. இந்த டாட் போடலை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து லூஸ் விழுவும், ஜாக்கெட்டு தூக்குன மாதிரி இருக்கும். இந்த டாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் இருக்கும் முதுகில், அதுக்காக தான் இது போடுறது. ஸோ ஒரு பக்கம் தையல் போட்டாச்சு டாட்டு. அதேமாதிரி அந்த சைட்லேயும் அதேமாதிரி அந்த மார்க் பண்ண அளவுக்கு இன்னொரு டாட்டு தையல் போட்டுக்கணும். இது வந்து ஒரு 3.5 இன்ச்சு அளவுக்கு போட்டால் போதும். அது நீங்கள் மார்க் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுங்க, அந்த 3.5 இன்ச்சு லென்த்துக்கு போட்டுங்க. இது வந்து அடுத்து ஃப்ரண்ட்டு. பேக் தையல் போட்டு முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டுக்கு டாட் பிடிக்க போகிறோம். ஆல்ரெடி இது மார்க் பண்ணி நேற்றுக்கு நான் கட் பண்ணிவிட்டு அந்த பெரிய ஊசியில் வச்சு குத்து போட்டேன். அது போட்டிங்கன்னா 2 சைட்லேயும் உங்களுக்கு அளவு தெரியுன்றதுக்காக தான் போட்டேன். அந்த மாதிரி குத்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் அளவு தெரியும். உங்களுக்கு அதை மார்க் பண்ணிக்கிட்டு டாட் பிடிக்க வேண்டியது தான். சிங்கிள் டாட்டு கீழே வர டாட்டை பிடிச்சாச்சு. இதுக்கும் பிடிச்சாச்சு டாட்டு. இதில் வந்து 3 டாட் வரும் சைடில். இது ஃப்ரண்ட்டில் சென்டரில் வர டாட். இது இந்த டாட்டு தையல் போட்டணும். அடுத்து வந்து ஆமூலில் வர டாட்டு. அந்த ஆமூலில் இருந்து வருது இல்லையா அந்த டாட்டு, இதை பிடிச்சிக்கணும். இந்த டாட்லாம் ரொம்ப அதிகமாக பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கணும். அதிகமாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கை ஏற்றும் போது அளவு வந்து சின்னதாக போயிடும். கொஞ்சமாக தான் பிடிக்கணும் அது. அதேமாதிரி இந்த சைட்லேயும் பிடிச்சிக்கணும். இந்த சென்டர் டாட்டை ஃப்ரண்ட்டில் வர்றது. இது சைடில் வர ஆமல் டாட்டு. இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த குத்து ஊசியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஃப்ரண்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வராது, ஒரே மாதிரி அளவு வரும். அடுத்து வந்து கீழே அந்த பட்டி. ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சாச்சு, அடுத்து பட்டி. இந்த அளவு போட்டுட்டு ஒரு ஸ்டிப் பீஸ் வச்சு வெட்டிக்கணும். கொஞ்சம் திக்காக இருக்கிற பீஸோ இல்லை காட்டன் பீஸோ ஏதாவது இருக்கிறது, இதுக்கு கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற பீஸில் வந்து வெட்டிட்டு இந்த அர்க்காத் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். நான் நேற்று கட் பண்ணும்போதே உங்களுக்கு காமிச்சேன். அந்த ஃப்ரண்ட்டில் அந்த மார்க் போடுற அந்த அர்க்காத் போடுறது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி வரணும். ப்ளைனாக விடுறது பேக்கில் போயிடணும். மாற்றி நீங்கள் பட்டி மாற்றி வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வராது. ஸோ இது ஃப்ரண்ட்டு. கீழ்ப்பக்கம் வந்து ஒரிஜினல் பீஸ் இருக்குது. மேலே அந்த காட்டன் நம்ம ஸ்டிப்பு கொடுக்குறோம் இல்லையா பட்டி, அந்த பீஸ் மேலே இருக்குது. அது கீழே அந்த பீஸை வச்சுட்டு நடுவில் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு மேலே இந்த ஸ்டிப் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு அந்த டாட்டை வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கணும். அந்த டாட் வந்து பீஸ் இருக்குது இல்லையா, சென்டரில் பிடிச்ச டாட்டு, அதை ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கணும். அதை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுவும் அட்டாச் பண்ணிக்கணும். இது நீங்கள் அட்டாச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பட்டி அட்டாச் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு சைடில் அப் அண்ட் டவுனே வராது. நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோவில் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணும்போது கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சுப்பேன் பார்த்தீங்களா.
கொஞ்சம் கூட உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது சைடில். நீங்கள் பட்டி அட்டாச் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு எண்டு வரைக்கும் கரெக்டாக வரும். பட்டி சின்னதாகவோ இல்லை ஃப்ரண்ட்டு பெருசாகவோ அந்த மாதிரி கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் அளவு பார்த்து கரெக்டாக வச்சு கட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா சைடில் வந்து துணி எக்ஸ்ட்ரா வர்றது கட் பண்ணி எடுக்க வேண்டிய வேலை இருக்கவே இருக்காது இதில். பாருங்கள், சைடில் எக்ஸ்ட்ரா துணி வரல. கரெக்டாக பட்டிக்கும் அந்த ஃப்ரண்ட் பீஸ்க்கும் வந்துடும். இந்த கவுவில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட்டிங் கொடுத்துடணும். ரொம்பவும் வெட்டிடாதீங்க, தையல் அளவுக்கு. அது மேலே ஒரு தையல் ஓட்டிங்க. அதேமாதிரி அந்த ஃப்ரண்ட்டுக்கும் அதில் ஒரு தையல் ஓட்டிங்க. இது ஓட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பேக் பீஸ் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சைடில் அப் அண்ட் டவுன் வராது. இது பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை ஃபோல்டிங் பண்ணி தைச்சிட்டிங்களானே உங்களுக்கு சைடில் நீங்கள் அளந்து பார்க்குற வேலையே இருக்காது. இதை அப்படியே நீங்கள் டைரெக்டாக மடித்து ஃபோல்டிங் பண்ணி கீழே பட்டியை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு கை ஏற்றிட்டு நீங்கள் சைடில் லாஸ்ட்டாக அந்த ஃபைனல் தையல் தைக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுனே வராது, கரெக்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக பார்த்து இந்த பட்டி வெட்டினீங்கன்னா அந்த மாதிரி வரும். ஸோ கீழே அந்த பட்டியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஊக்குப்பட்டி ரெடி பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒன்று வெட்டிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம தைக்க போகிறது வந்து ஐப்பட்டி. அந்த ஊக்கு மாட்டுறோம் இல்லையா, அந்த அந்த பட்டி தைக்கிறோம். உள் பக்கத்துலேருந்து அட்டாச் பண்ணிக்கணும். இது உள் பக்கத்துலேருந்து அட்டாச் பண்ணிவிட்டு வெளிப்பக்கம் பெரட்டி தைக்கணும். இது வந்து ஐப்பட்டி, அதாவது ஊக்கம் மாட்டுறோம் இல்லையா, ஆப்போசிட் பட்டி அது. இது அட்டாச் பண்ணியாச்சு உள் பக்கம். இப்போ வெளிப்பக்கம் பெரட்டி ஃபோல்டிங் பண்ணி அதை ஒரு தையல் ஓட்டணும். இது இப்போ நம்ம உள்பக்கம் அட்டாச் பண்ணி வெளிப்பக்கமாக திருப்பி தைக்கிறோம். இதுதான் வந்து ஊக்கு மாற்ற பட்டி. இது வந்து ஊக்குப்பட்டி கிடையாது, ஊக்கு மாற்ற பட்டி, ஐப்பட்டி. இதில் இன்னொரு தையல் ஓட்டிக்கணும். ஸோ அந்த ஐப்பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஊக்கு வைக்கிற பட்டி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து மேல் பக்கத்துலேருந்து பீஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து உள் பக்கத்துலேருந்து பீஸ் வச்சோம் இல்லையா, இதுக்கு வந்து மேல் பக்கத்துலேருந்து பீஸ் அட்டாச் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபில்ட்டு கொடுத்துங்க. ஏன்னா அந்த சென்ட்ரு டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அது வந்து இழுத்துக்கிட்டு நிற்கும். அதனால் அதில் ஒரு பீஸ் டாட்டு சின்னதாக ஒன்று இது பிடிச்சிடணும், ஃபில்ட்டு ஒன்று பிடிச்சிடணும். அட்டாச் பண்ணியாச்சு. இது மேலே ஒரு தையல். இதை மேலே தையல் போட்டுட்டு இதுக்கப்புறம் இதை ஃபோல்டிங் பண்ணி உள்பக்கமாக பெரட்டிட்டு தையல் போடணும். இது வந்து ஊக்கட்டுறது. அவ்வளோதான். இப்போ வந்து பெரட்டிட்டு உள்பக்கமாக ஃபோல்டிங், அந்த பீஸை வந்து ஃபோல்டிங் பண்ணி உள்பக்கமாக வச்சு தையல் போடுறோம். இதில் தான் வந்து ஊக்கட்டுற இடம். இது ஊக்கட்டுற பட்டி. இது ஊக்கட்டுற பட்டி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணணும். பேக் எடுத்து வச்சாச்சு, ஃப்ரண்ட்டு எடுத்து மேலே அட்டாச் பண்ணி ஷோல்டர் அட்டாச் பண்ணிடணும். அதேமாதிரி அந்த சைடு ஷோல்டர் அட்டாச் பண்ணிடணும். இதுக்கப்புறம் வந்து கை தைக்க வேண்டியது தான். கை தைச்சி சைடு க்ளோஸ் பண்ணோன்னா ப்ளவுஸ் வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து கழுத்துக்கு பீஸு. இது வந்து பாக்கழுத்துன்றதுனால இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் வெட்டிக்கணும். இதே ரவுண்ட் கழுத்தாக இருந்ததுன்னா கிராஸ் பீஸ் வெட்டிக்கணும். அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கொஸ்டின் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் பீஸை இந்த மாதிரி தையல் ஓட்டிக்கணும், பிசுரை மடித்து. இது வந்து கழுத்துக்கு ரெடி பண்ணுறது. தையல் ஓட்டியாச்சு. இப்போ அந்த பட்டியை எடுத்து கழுத்துக்கு அட்டாச் பண்ணுறோம். பிசுறு மடித்து ஃபோல்டிங் பண்ணி ஒரு பீஸ் தைச்சோம் இல்லையா, அதுதான் இது. இது வந்து இந்த ரவுண்டில் மட்டும் ஃபில்ட்டு கொடுத்துக்கணும். ரவுண்டு வர இடம் வரைக்கும் கொடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வர இடத்துல ஃபில்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரவுண்டு வர வரைக்கும் இடத்துல மட்டும் நீங்கள் இந்த ஃபில்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரும். அந்த சைடு திருப்பி நீங்கள் எம்மிங் பண்ணும்போது அவ்வளோதான். இந்த பீஸ் இப்படியே அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான். ரவுண்டில் இருக்கிற இடம் மட்டும்தான் இந்த ஃபில்ட்டு கொடுக்கணும். பீஸரோடு இது வந்து இந்த பீஸை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கணும்.
இந்த கழுத்து பீஸ் இதில் ஃபில்ட் வச்சு அட்டாச் பண்ணி முடித்த உடனே இதில் திருப்பி ஒரு மேல் பக்கமாக ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கணும். பாருங்கள், அந்த கழுத்து பீஸ்க்கு மேலே ஒரு ஓரத்தையில், ஓரமாக ஒரு தையல், அப்படியே அந்த கழுத்து பீஸை சுற்றி ஓரமாக ஒரு தையல் போட்டோம்னா இது போட்டோன்னா இது வேலை முடிஞ்சது. இதோட இது எம்மிங் பண்ணால் அது முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ இப்போ கழுத்து சுற்றி அந்த ஓரத்தையலும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் கையை அந்த பிசுரை மடித்து தைச்சிக்கணும். பிசுரை மடித்து தைச்சதோம்னா அடுத்த ஃபோல்டிங் வந்து அது எம்மிங்க்கு போயிடாது. அதுக்கு முன்னாடி இந்த பிசுரை மட்டும் ஃபோல்டிங் பண்ணி தைச்சிக்கணும். கை அட்டாச் பண்ணணும். கை பாருங்கள், அப் அண்ட் டவுனே வராது. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே கரெக்டாக அப்படியே ஏற்றினோம்னா சென்டராக இருக்கிறதுக்கு அந்த சென்டர் ஷோல்டர் ஜாயிண்ட்டு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு எண்டு முடிக்கும் போதுமே வந்து உங்களுக்கு கை வந்து கரெக்டாக வரும். நீங்கள் இது வந்து அளவில் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது ஆமல் அளவு கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா கை முன்ன பின்ன இல்லை உடம்பு அளவு முன்ன பின்ன அந்த மாதிரி போகும். அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வராது. எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நீங்கள் வெட்ட வேண்டியது வரும். வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஆல்ட்ரேஷனில் போய் முடியும், சரியாக இருக்காது ஃபிட்டிங். பாருங்கள், இந்த எண்டுலேயுமே வந்து கை கரெக்டாக வந்துருச்சு. அதேமாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் கரெக்டாக ஆரம்பித்தோம்னா எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தே வராது. இது நீங்கள் வந்து ஆமல் கரெக்டாக வச்சு அளந்து வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வர வேண்டியிருக்குது. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோ மாடல் டிசைன்லாம் வீடியோ போட வேண்டியது இருக்குது. உங்களுக்கு எதை பற்றி டவுட் இருக்கோ அதை வந்து கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதை பற்றி புதுசாகவும் வீடியோவும் போடுறேன். நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். கை ஏற்றியாச்சு. இப்போ வந்து சைடு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் பார்த்து மார்க் போட்டுக்கணும், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். கை அளவு பார்த்துட்டு கை ஒரு மெஷர் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இடுப்புலேருந்து ஆரம்பித்து இந்த கை வரைக்கும் உங்களுக்கு தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். உங்களுக்கு இதில் எதுவுமே அப் அண்ட் டவுனே வரல. நீங்கள் அளந்து பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் தையல் போடுறதுனால வந்து உங்களுக்கு ஜாக்கெட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இந்த சைடும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட உங்களுக்கு அப் அண்ட் டவுனே வராது. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் தையல் பிரித்து விட்டுக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம், திரும்ப டைட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். இப்போ இது தையல் ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பக்கத்தில் 2 தையல் போட்டுங்க. தேவைப்படும் போது பிரித்து விட்டுக்கலாம். நீங்கள் கை மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதே அளவு இதையும் வச்சுட்டு ஸ்லீவ் மெஷர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு கட்டிங்கில் ஸ்டிச்சிங்கில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது புதுசாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற வீடியோவை என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று கேட்குறத பொறுத்து தான் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது. எந்த மாடல் பற்றி உங்களுக்கு வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சாலும் கேளுங்க, கண்டிப்பாக போடுறேன். அவ்வளோதான். நார்மல் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய 2வது வீடியோ இது. இதே ப்ளவுஸ் கட் பண்ண வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்.